ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா சமையல். இன்றைக்கி நம்ம எள்ளு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: எள்ளு 200 கிராம், வெள்ளை எள்ளு 100 கிராம், கட்டி பெருங்காயம், 15 பல்லு பூண்டு, புளி எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு, உளுத்தம்பருப்பு 100, தேவையான அளவுக்கு உப்பு, 20 காஞ்ச மிளகாய். இப்போது கடாயில் நான் 200 கிராம் கருப்பு எள்ளு நான் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது பொரிஞ்சு வரணும். இது பொரியலைன்னா இது கசப்பு தன்மையாயிடும். இது கண்டிப்பாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரணும். இதை நம்ம கருக விட்டுறக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் நல்லா ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதாங்க, இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 100 கிராம் வெள்ளை எள்ளு அதோட பெருங்காயத்தையும் நான் போட்டு நல்லா நான் வறுத்துக்கிறேன். இதுவுமே நல்லா பொரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. இதையும் நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நான் 100 கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதையுமே நம்ம நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே நான் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிறேன். இது நல்லா நம்ம வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இல்லைன்னா பச்சை வாசனை வரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. எப்போவுமே நம்ம எந்த பொடி செஞ்சாலுமே நம்ம அடிகனமான பாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுக்கும் பொழுது முழுமையாக அது நல்லா வறுபட்டு வரும். அப்போ தான் நமக்கு ஃபுல் டேஸ்ட், நல்ல டேஸ்டான ஒரு பொடிகள் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, இது நல்ல வாசனையும் வந்துருச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 15 பல்லு பூண்டு அதை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம பண்ணால் போதும். அதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம புளி எடுத்துருக்கோம். இதை நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, இது நல்லா ஆறிடுச்சு. மிளகாலாம் நல்லா வறுபட்டுருக்கு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா எள்ளுன்றதுனால எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் நான் 2 வாட்டி அரைக்க போகிறேன். நாம் நல்லா பல்ஸ் மோடில் வச்சு பொறுமையாக தான் நம்ம அரைக்கணும். அப்போ தான் நமக்கு எள்ளு பொடி கொரன்னு கிடைக்கும். ஏன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு வரணும். இதுக்கு மேலே நீங்கள் அரைச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு ஒரு மாதிரி தொக்கு மாதிரி மாறிடும். அதை நம்ம ரொம்ப நாள் வச்சு நம்ம சாப்பிட முடியாது. இது போதும். இப்போது இதை நம்ம 2 வாட்டி போட்டு மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, இதில் புளி, காரம், பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம். அதனால் 2 வாட்டி சேர்த்த பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம காற்று போகாத அளவுக்கு ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது அந்த அளவுக்கு கெட்டு போகாது.
இது 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி. அடுத்த வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு தெரியணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, ஆறட்டுங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.